ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலுமெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் என்று சொல்லி பார்க்கலாம். 3ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்துல 2 மாபெரும் சுபர்கள் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குருவும் சுக்கிரனும். 8ல் புதனும் சூரியனும் அமர்ந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மாதத்தினுடைய நடுப்பகுதியில சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் சென்று அமர்ந்து விடுவார். ஆல்ரெடி 9ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மாதத்தினுடைய 20ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்தில் வந்து புதனோடு சேர்ந்து அமர்ந்து விடுவார். இந்த கோச்சார நிலைகள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கலாம். முதல்ல அடிப்படையிலும் சில விஷயங்களை பார்க்கலாம். ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 2 மாபெரும் சுபர்கள் ராசியை பார்க்கிறார்கள். ஆல்ரெடி தனுசு ராசிக்காரர்கள் ஓரளவு நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். ஏற்கனவே குருவின் பார்வை ராசிக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்போது கூடுதல் நன்மையாக சுக்கிர பகவான் ராசியை பார்க்க போகிறார். அடிப்படையிலான ஒரு பெரிய நன்மை திருமண விடயத்துல அது அற்புதமான பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக காத்திருக்கிறது. 2 மாபெரும் சுபர்கள் ராசியை பார்க்கிற போது, குரு பகவானை ராசியை பார்க்கிற போது, சுக்கிர பகவானும் சேர்ந்து ராசியை பார்க்கிற போது, 10ஆம் இடத்துல திக்பல நிலையில செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிற போது நிச்சயமாக திருமண விடயமாக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். ஒரு வரன் பார்க்கிற போது மனதுக்கு பிடித்த நிறைவான வரன் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கூடுதல் நன்மைகளோடு அந்த வரன் வரும். வருகிற மாப்பிள்ளையோ பொம்பளையோ நல்லவர்களாக, குடும்ப அந்தஸ்து உள்ளவர்களாக பார்த்தவுடன் உங்களுக்கு அவர்களை பிடிக்கும். 2 மாபெரும் சுபர்கள் 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் சுபத்துவமாக வளர்ந்து மலர்ந்து இருக்கிறது. நல்ல வரன் கிடைக்கும். நண்பர்களுக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில உங்களுக்கு இடையில இருந்த சிக்கல்கள் பிணக்குகள் எல்லாம் தீர்ந்து கூடுதலான ஒற்றுமை அதிகரிக்கும். அது மட்டுமில்லை, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நன்றாக விரிவடைந்து உங்களுடைய பெயரும் புகழும் வெளி உலகுக்கு பரவி கொண்டு செல்லும். 2 மாபெரும் சுபர்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற போது உண்மையில சொல்றேன், கடவுளின் கருணை காட்டாற்று வெள்ளம் போல், மடை திறந்த வெள்ளம் போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னமும் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது போன்ற பொற்காலம் வாழ்க்கையில் வருவது மிக மிக அரிது. 2 மாபெரும் சுபர்கள் ராசியை ஒரே நேரத்தில் பார்க்கிறார்கள். தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். சரியாக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது உண்மையிலேயே பொற்காலம். ராசிநாதன் ராசியை பார்க்கிற போது கல்வியில் நீங்கள் நல்லபடியாக செல்ல முடியும். அது மட்டும் இல்லை, குரு பகவான் ராசியை பார்க்கிற போது கல்வியில ஒரு தடை தாமதமும் வராது. அதே நேரத்துல சுக்கிர பகவானும் சென்று புதனோடு சென்று அமர இருக்கிறார். ஆல்ரெடி புதன் 8ல் மறைந்திருந்தாலும் சந்திரனுடைய வீட்டுல சூரியனோட சேர்ந்து புதாதித்ய யோகத்தில் அமர்ந்திருக்கிறார். நிச்சயமாக கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கூடுதலாக நன்றாக படிக்க முடியும். நல்ல சப்போர்ட் கிடைக்கும். சொல்லித் தருவதற்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள். நீங்களுமே நல்ல மைண்ட் செட்டோட நல்லா படிக்க முடியும். ராசி 2 மாபெரும் சுபர்களின் தொடர்பில் இருக்கிற போது உங்களால நன்றாக சிந்திக்க முடியும். புத்தியில தெளிவு ஏற்படும், புத்தி கூர்மை ஏற்படும். மாணவர்களுக்கு இது நல்ல பொற்காலம். இது சரியாக பயன்படுத்தி மாணவர்கள் நல்லபடியாக கல்வியில முன்னேற்றமாக போகலாம். 10ஆம் இடம் வலுத்திருக்கிறது. உண்மையில சொல்றேன், தொழில் அமைப்புகள் ஒரு விதமான கான்பிடன்ஸ் அதிகரிக்கும். திக்பல நிலையில செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அதாவது பூர்வ புண்ணியாதிபதி. ராசி 2 மாபெரும் சுபர்களின் தொடர்புக்குள் வருகிறது. தன்னம்பிக்கை பிறக்கும். அந்த தன்னம்பிக்கை அசட்டு தைரியமாக இல்லாமல் ஒரு விழிப்புணர்வான தன்னம்பிக்கையாக இருக்கும். அது செயல்படும் நன்றாக. இயல்பாகவே 3ஆம் இடம் குருவின் பார்வை இருக்கிறது. அதாவது 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் 3ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நிச்சயமாக நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். கும்பம் குருவின் பார்வையில் இருக்கிறது. கும்பத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். இளைய சகோதரர்களுக்கும்
உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும், சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும், சகோதரர்களால உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அரசு வழி லாபங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் இடம் நல்லபடியாக வலுத்திருக்கிறது. ராசி குருவின் பார்வையில் வலுத்திருக்கிறது. 3ஆம் இடம் குருவின் பார்வையில் வலுத்திருக்கிறது. உண்மையில சொல்றேன், 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பல நிலைகளில் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடம் வலுத்திருக்கிறது. சுக்கிரனும் குருவும் சேர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்துல எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. குடும்பம் நன்றாக இருக்கும், வருமானம் நன்றாக இருக்கும், பெயர் புகழ் அதிகாரம் அங்கீகாரம் நன்றாக இருக்கும், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கும், நிம்மதியாக ஆரோக்கியமாக நீங்கள் செலவு செய்யலாம். அதாவது இந்த செலவை செய்து விட்டோமே என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படாமல் நீங்களே மனமோந்து நன்றாக செலவு செய்ய முடியும். நல்ல வருமானம் இருக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல மரியாதை இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம் இது போன்ற அமைப்புகள்ல நீங்கள் நல்ல முன்னேற்றமாக போகலாம். பட்டம் பதவிகள் தேடி வரும், கௌரவ பதவிகள் தேடி வரும். அரசாங்கத்திலேயோ பிரைவேட்லேயோ உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலும் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமில்லை, கூடுதல் நன்மையாக இடமாற்றத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் உண்மையில இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நல்லபடியான ஆரோக்கியமான ஆக்கபூர்வமான இடமாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்வளவு நன்மைகளையும் ஆகா ஓகோன்று சொல்லி இருக்கிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஆனாலும் ஒரு 10% தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக சற்று சிக்கல்களில் இருப்பீர்கள். எப்படி என்று சொன்னால், உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இப்போது 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று சுமாரான பலன்கள் தான் நடக்கும். நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து, உண்மையிலேயே இப்போது நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் இந்த கோச்சார நிலைகள் அற்புதமான பலன்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொண்டு வரும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது, யோக தசாபுத்திகள் நடக்கிறதா, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், உங்களுடைய பிறந்த ஜாதகம் நல்ல யோக ஜாதகமாக இருக்கிறதா, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் அதாவது ஃபைனலாக முடிவை தீர்மானிக்கும். அதனால உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை எப்போதுமே பார்த்து கொண்டுதான், இந்த கோச்சாரத்தை இணைத்து கொண்டுதான் பலன்களை எடுக்க வேண்டும். என்ன இருந்தாலும் கோச்சார அமைப்புகள் அதி உன்னதமாக அற்புதமாக இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. எல்லா நல்ல முயற்சிகளையும் எடுக்கலாம். திருமண முயற்சிகளை எடுக்கலாம், வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட அடிப்படையிலான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். எல்லா நல்ல முயற்சிகளும் எடுத்து வெற்றி வாகை சூட முடியும். குடும்ப பெண்கள் ஆனந்தமாக இருக்க முடியும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் இது போன்ற அமைப்புகள்ல ஆண்கள் நல்லபடியாக முன்னேற்றமாக போக முடியும். நல்ல வருமானம் இருக்கும். வேலையில தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொற்காலமாகவே இருக்கிறது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்கார்.